Hi friends, welcome to Jobatorium. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ப்ரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமாக பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜாபில் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாததுக்கு காரணம் எனக்கு கோவிட். ஸோ அதுலேருந்து இப்போ ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். ஸோ இப்போ ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் ரெகுலராக ஜாப் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் என்ன அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், என்ன ஜாப் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வாங்க ஜாப் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஸோ இந்த ஜாப் தான் நான் சொல்லணும்னு நினச்ச ஜாபு. சென்னை செக்யூர் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஏரியாவிலேருந்து ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல் அண்ட் ராசிபுரம். ஸோ இந்த 3 ரீஜனில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்க போகுது. அண்ட் இது எந்த மாதிரியான கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிசிடிவி கேமரா. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்டை இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறவங்கன்னு சொல்லலாம். ஸோ சர்வீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி இவங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாப் இப்போ ஓப்பனிங் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஜாபு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான். எங்கள் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல் அண்ட் ராசிபுரம். ஸோ இந்த 3 ஏரியாவில் தான் உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி அல்லது டிப்ளமோ. ஸோ ஒன்று டிப்ளமோனா முடிச்சிருக்கலாம், இல்லை டிகிரியாவது முடிச்சிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைப் ஜாப். ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ்க்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு ஃபீமேலுக்கு. ஃப்ரெஷர்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. எதுவும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு 10,000 இருக்கும். அது தவிர்த்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் தருவாங்க. ஸோ இது என்ன ஜாப் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் சில பேருக்கு கால் பண்ணி லீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான பேசிக் ஜாப் நேச்சர். ஸோ இதுதான் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ண போகிறீங்க, லேடிஸ் யாராவது இந்த ஜாபை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? ரெண்டாவது ஜாப் போய்டும். ஸோ ரெண்டாவது ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னோ கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த ஜாபோட டெசிக்னேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், ராசிபுரம். பட் இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. ரெகுலராக நீங்கள் இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிற ஒரு ஜாப். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ITI, எனி டிகிரி, டிப்ளமோ, என்ன வேணால் படிச்சிருக்கலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 12th. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க மேல் தான் எலிஜிபிள். இதுக்கு ஃபீமேல் எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இது ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ண போகிற ஒர்க்கு. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா சேம். நான் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் சேலரி 10,000 ப்ளஸ் இன்சென்டிவ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் நேச்சர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மார்க்கெட்டிங். ஸோ உங்களோட அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு சிசிடிவி கொடுக்குறாங்கன்னா அதை கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லைனா ஏதாவது ரிப்பேர் சொன்னாங்கன்னா அது போய் கொஞ்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்கான ஜாபு. எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், ராசிபுரம். ஓகேங்களா? அண்ட் இதுக்கான கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஜாப் லிங்க்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இவரோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி அவர் இன்டர்வியூ எப்படி ப்ராசஸ்ன்றதை சொல்லுவார். துவாரக் அப்படின்றது அவரோட பேர். ஸோ அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லுவார். அவர் இன்டர்வியூ எடுப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களோட மொபைலுக்கு சேரும். ஓகேங்களா? நான் வேறு வீடியோவில் வேறு ஒரு ஜாபோடு பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். சியர்.